பாலாஜி, என்னம்மா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கப்பா? நல்லா இருக்குப்பா. அப்பா பசிக்குதுப்பா, துட்டு கொடுப்பா, ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுறப்பா. அடிக்காதீங்க, பிள்ளை அடிக்காதீங்க. அப்பா அப்பா பசிக்குதுப்பா, அப்பா யாவையாடி துட்டு கொடுப்பா. துட்டு வச்சிருக்கியாடி? எங்கடி? ஏய் ஏன் மேல கை வைக்கிற நீ? வாடா. ஏய் ஐயோ, நீ எல்லாம் செத்து தொலைஞ்சா என்னோட வச்சிக்கலாம்னா அதுக்கு வழி இல்லாம சாவுடி. ஓய் வீடு நாறு. அப்பா நில்லுப்பா, அப்பா காசு கொடுத்துட்டு போப்பா, நாங்க எப்படிப்பா சாப்பிடுறது? காசு கொடுத்துட்டு போப்பா. நீ பாட்டு டெய்லியும் வர போற, நான் என்ன பண்றது? நில்லுப்பா, அப்பா காசு கொடுத்துட்டு போப்பா. அப்பா காசு வேணும்னா போய் பிச்சை எடுங்கடா. அதுவும் முடியலன்னா போய் சாவுங்கடா. அம்மா, என்னம்மா நீ எப்ப பார்த்தாலும் உடம்பு சரியில்லை படுத்துக்கிட்டே இருக்க? உனக்கு எப்பமா குணமாகும்? அம்மாக்கு ஒரு காரியம் சரியாப்பா? செய்யறம்மா. அந்த மருந்து எடுத்து கொடு. இதுவாம்மா? அதான்ப்பா. இதுல கலந்து கொடுப்பா. இந்த மருந்து சாப்பிட்டா சரியா போயிடுமாமா? சரியாயிடும்பா. இனிமே நீ அழுவவே கூடாது, சரியா? ஆ, எப்பயும் சிரிச்சிட்டு தான் இருக்கணும். ஆ, நல்லபடியா தூங்கி எழுதுற, கல்லை எல்லாம் சரியாயிடும். ம், தம்பியை நல்லபடியா பாத்துக்கப்பா. ம். சரியாப்பா? ம். சரி, படுத்துக்கோ. ஐயோ, கலா கலா கண்ணை திறந்து பாருடி. அடி மாறி மகளே. ஐயோ கலா, இந்த கச்ச பிள்ளைங்கள அனாதை விட்டுட்டு போயிட்டியேம்மா. ஐயையோ. அம்மா, அம்மா, அம்மா எந்திரிம்மா. என்னாச்சும்மா? அம்மா ஏம்மா? அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா, அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா என்னாச்சும்மா? எந்திரிங்கம்மா. கலா, இப்படி அவசரப்பட்டுட்டியேம்மா. நான் என்ன என்னடா டே பணம் வந்து விட்டு வேடிக்கை பார்த்துக்கிறீங்க? நோய் வந்த உடம்பு நாத்தை எம்பிராது. அவரு வேலை பாருங்கடா. நான் சைடு பேசுற ஜோதி வர தேவல. ஏய், அந்த நாய் நல்ல நாளே வீட்டுல தங்குது. ஏய், நீ போய் தொலைச்சி பச்சா போடா. ஓ ராஜா வாக்குன்னு கலா, புண்ணி எழுதி விட்டு போயிடுச்ச குழந்தைய. எங்க அம்மாவை கொன்னது எந்திரிங்கம்மா. நான் தான், என் கையாலே. கடைசி வரைக்கும் என்னை விடாத சாபம் அது. அம்மா அழுதுட்டே இருந்தாங்க, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தது. அம்மா நிறுத்துன்னு சொன்னேன். சரிடா இனிமே அழமாட்டேன்னு சொன்னாங்க. மூச்சு விடுறதை நிறுத்திட்டாங்க, என்ன அழ விட்டு போயிட்டாங்க. கல்லை கட்டி தண்ணிக்குள்ளே இறக்கி விட்ட மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. கார்த்தி மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தை நான் காலி பண்ணியிருப்பேன். என் தம்பி, அவனுக்கு நான் தான் எல்லாமே. கார்த்தி, ஒண்ணும் இல்ல, படுத்துக்கோ படுத்துக்கோ படுத்துக்கோடா. எங்கள் அப்பன் அதுக்கப்புறம் எட்டி கூட பார்க்கல, குப்பை மாதிரி தூக்கி எரிஞ்சு போயிட்டான். எங்களை பற்றி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான்னு தெரியும் எனக்கு. ஆனால் நான் அவனை பற்றி நினைக்காத நாளே இல்லை. ஏதாவது லாரியில் அடிபட்டு கூவத்தில் ஒப்பி போய் கிடக்குன்னு நினச்சிருவேன். வரையும் போது நல்லா கலக்கிட்டு வரையணும். திக்கா இருந்தா சீக்கிரம் தான் எங்களை பார்த்துக்கிட்டாரு. எங்களை எல்லாமே அவர் தான். அவர் பொண்ணு ரேவதியும் கார்த்தியும் எப்போதுமே ஒன்றா தான் இருப்பாங்க. கையில் இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக இருக்க கற்றுக்கிட்டோம். வாழ்க்கையில் சில விஷயங்கள் மாறாது, இந்த பெயிண்ட் ப்ரஷ் மாதிரி. ஆனால் அந்த மாற்றம் தானே வாழ்க்கையே. இவன் விஷ்ணு, கார்த்தியோட ஃப்ரெண்டு. இவன் இல்லாமல் கார்த்தியை பார்க்க முடியாது. இவனுக்காக உயிரையும் கொடுப்பான் கார்த்தி. விஷ்ணுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. அவனுக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம தட்டி பறிச்சிருவான். அடுத்து வர சோத்துக்கு பிரச்சனை இல்லை அவனுக்கு. அவங்க அப்பா மீசை மாறி மெக்கானிக் ஷெட் வச்சிருந்தாரு. மீசை மாறியை கண்டு எல்லாரும் பயப்படுவாங்க. ஆனால் விஷ்ணுவை மட்டும் அவரால் அடக்கவே முடியல. பைக்கில் வித்த காமிக்கிற மீசை மாறிக்கு
இவனை வச்சு மட்டும் சமாளிக்க முடியல கடைசி வரைக்கும். ஏரியாவில் இருக்கிற பெரிய பசங்க 3 சீட்டிக்கிட்டே இருந்தானுங்க. தெரிஞ்சும் கொஞ்ச நாள் நான் தலையிடல, சும்மா இருந்துட்டேன். நான் வாழ்க்கைன்னு அப்படிதான் இருக்கும். நானும் அடிபட்டு தான் கற்றுக்கிட்டேன், அவனும் கற்றுக்கணும். அடிபட்டு தான் கற்றுக்கணும். எல்லாரையும் எல்லா சூழ்நிலையும் சமாளிக்கணும். அவனுக்கு பயமே இருக்கக்கூடாது. உன் பலவீனம் வெளியே தெரியக்கூடாது கார்த்தி. மோது. ஜெயிக்கணும்னா நெஞ்ச நிமித்திட்டு போய் மோது. உலகமே உன் காலையில் இருக்கணும் கார்த்தி. நீ பெரிய ஆளா வரணும். மின்னலை பிடிக்கிற வயசுது, மேகத்தில் பறக்கிற மனசுது. மன உயரத்தில் ஏறி பாடா பாடா. ஆசைய ஜெயிக்கிற வயசுது, அனுபவம் பழகுற மனசுது. அலை 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 என அனுதினம் சீறி பாடா. கொட்டாம எப்போதும் என் கூட்டு தேனி இருந்தால் கட்டெரும்பும் கூட கைய வச்சு பார்க்கும். அஞ்சாம எப்போதும் நீ நெஞ்சு தூக்கி நடந்தா உந்தன் வாழ்க்கை உந்தன் கையில் பாடா.
வாய் மூணு விடா. கொஞ்சம் அகண்டமா இருக்கான்னு கொஞ்சம் இல்ல நிறையவே எதிர்கட்சி எதிர பேசி பேசியே ஓட்டு வாங்கினால அதான் ஹோபி அடிக்கிறவனுங்களுக்கெல்லாம் காப்பி கேக்குதா இந்தா குடிங்கடா. படத்தை வரைஞ்சு கொடுத்ததே நாங்க தான். சும்மா சூப்பர்வைசர் வேலை பார்த்துட்டு சுத்திக்கிறது உங்க அப்பன் தான். அவர் காப்பி பதில கட் பண்ணை. என்ன ஏன்பா இழுக்கிறீங்க? யப்பா என்ன ஒரு நாளைக்கு இந்த மாதிரி பெருசா வரைவீங்களா? வரைஞ்சிடலாமா? உன் கல்யாணத்துக்கு இது என்ன, இதை விட பெருசா வரைஞ்சு தரேன். கீழே பேரு போடுவீங்களா? பேரை போட்டா மட்டும் உனக்கு படிக்க தெரியுமா? எங்க ஏபிசிடி சொல்லு பார்க்கலாம். அங்க இந்த வழியில ரெண்டு பேரையும் இன்னைக்கு சரியா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அடி வாங்குறதுக்கு முன்னாடி ஓடி போயிருங்கடா. ஆமா நீயும் சரி என்ன ஒழுங்கா படிக்க வச்சிருந்தா இந்த பன்னாட பசங்க எல்லாம் என்ன பார்த்து பார்த்து இழிப்பானுங்களா? பண்ணாட விளக்கமாறலாம் சொன்ன முடிய பிச்சிட வேண்டி. கல்யாணம் ஆகட்டும்டா. ஏன் முடிய நீ பிக்கறியா இல்ல ஓ முடிய நான் பிக்கறேன் நான் பெயிண்ட்லாம் பாக்கறேன். இருக்கு இங்க சண்டல போட வேணாம். ஆம்பளை பையன்பா. நம்ம காலனில கக்கூஸ்க்கு டோக்கன் போடுற அந்த கருவாச்சியை கட்டாலும் கட்டுவேன். உன்னை கட்டிக்க மாட்டேன்டி. லிட்டுலுக்கு வேற போச்சு, எல்லாமே போச்சு. அண்ணா வச்சுக்கோங்க. ரொம்ப அடுத்த வாரம் பார்க்கலாம். சரி ஏன்டா ஏன் ஏரியால என் கண்ணு முன்னாடி 2 வாட்டி வந்து தூள் வித்துட்டா நீ என்ன பெரிய பருப்பா? தெரியும் பன்னீர் போட்டா சாவடா. அம்மாஜி ஆள்னா என்ன வேணா செய்வீங்களா? அவங்க சொல்லுவாங்க இவனுங்க வந்துருவானுங்க. அவ சொல்லுவா நீ வெளியூர்ல வியாபாரம் பாரு, நான் உள்ளூர்ல சம்பாதிக்கிறேன். இதுக்கு ஒரு பஞ்சாயத்து, அதை நான் கேட்டு இருக்கணும். நான்டா சப்பையா என்னடா எப்படி அவசங்கா இருக்க போறவன் நானா? என்ன பண்ணிரு புடிங்கடா. பைக்லயே வந்துக்கலாம்ல. மக்களோட மக்களா க்ளோஸா பழக்க தெரிஞ்சுக்க. அதுக்கு மேல இந்த மாதிரி விஷயத்துல பைக்ல கொண்டு வர முடியாது. லைசென்ஸ் பிளேட் நம்பர் தெரிஞ்சிடுச்சுன்னா திங்கிங். அண்ணா இங்கே தான் எடுத்துங்க இங்கே இருக்கு. சரிண்ணா படா. ஹாய். குளிச்சிட்டியா? குளிச்சிட்டியா? சீ. ஏய் 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 ஐயோ காரியத்தையே கெடுத்துட்டேன். சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, குளிச்சிட்டியான்னு யாராவது கேட்பாங்களா? பூடா. போடு 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 போடு. பொண்டாட்டியா? ஓம் பொண்டாட்டி எனக்கு எப்படா தெரியும்? தாலியை வெள்ள போட சொல்றான் கொக்கா மக்கா. பாய புத்துடா. இங்க முட்டுறதுக்கு அங்கே மோதிடலாம். ஜோதி எங்கள் ஏரியாவில் பொண்ணுங்களை சப்ளை பண்ணுற புரோக்கர் மாமா. எங்கள் அப்பன் 18 வருஷமாக இருக்கோமா செத்துமான்னு எட்டி பார்த்ததில்ல. இப்போ மட்டும் அப்பன்னு பாசம் பொத்திட்டு வந்துருச்சு போல இருக்கு. ரத்த சொந்தத்தில் அடியால் தேட வந்துட்டான். பையன் அது இதுன்னு சொல்லி வந்தான்னா அவன் நிழல கொடுத்தோட நான் விட மாட்டேன். ஏறா வண்டியில். கொசு
என்ன எல்லாம் கட்டி முடிச்சிட்டியா? எல்லாம் முடிச்சா அம்மாஜி. அம்மாஜி பிரதாப் வந்திருக்காரு. வர சொல்லு. வணக்கம் அம்மாஜி. வாயா பிரதாப். சாரி அம்மாஜி, வரும்போது கொஞ்சம் லேட் ஆளு ஆயிடுச்சு. என்ன அதான் புதுசா? தெரிஞ்சவன் தான். அப்புறம் என்ன சொல்லியா? உங்க பணம். ஏய், என்ன தைரியம்டா உனக்கு? அம்மாச்சி மேல சாரி அம்மாஜி, சந்தேகமா? சாரி. கூட்டிட்டு போடா அவனை. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அம்மாஜி. சரக்கு. ஏய், அம்மாஜி. பன்னீர்கிட்ட பேசுனியா? போன் எடுக்கல அம்மாஜி, அவன் எங்க இருக்கானே தெரியல. ஏய், என்னடா தெரியலன்னு சொல்ற? ஆளு நேர்ல அனுப்பு. என்ன நிலைமைன்னு தெரிஞ்சுக்கோ. பன்னீரை காணோம்னா பாய் வேலை தான் இருக்கும். தூள் போற நேரம் நெருங்கிடுச்சு, அதான் இறங்கிட்டான். பன்னீரை சீக்கிரம் புடிச்சு தூளை இடம் சரி மாத்தணும். அம்மாஜி. புரியுதா? வணக்கம் அம்மாஜி. வாடா மாமா பையலே, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அம்மாஜி. என்ன தொழில் நல்லா நடக்குதா? ஏதோ உங்க புண்ணியத்துல அம்மா. ஏன் புண்ணியம் ஏதுடா? ஆமா, போற இடத்துல எல்லாம் அம்மாஜி கிட்ட வேலை செய்யறேன், அம்மாஜி கிட்ட வேலை செய்யறேன்னு சொல்றியாமே. நான் என்ன உன்ன மாச சம்பளத்துக்கு வச்சிருக்கேன் அம்மாஜி. அப்படி இல்ல அம்மாஜி, உங்க பேரை சொன்னா நமக்கு கொஞ்சம் வேலை இழுக்காம முடியுது, அப்புறம் சிக்கல் இல்லாம போகுது, அதனாலதான். இப்பதான்டா சரியான பொம்பளை புரோக்கராட்டம் பேசுற. ஏய், காசை கொடுத்து அனுப்புங்கடா. வரேன் அம்மாஜி. பேச்சுக்கு ஒருத்தர் மாமா மாமான்றா. நான் இல்லைன்னா வியாபாரமே படுத்துரும். யாரும் இல்லைன்னா பரவாயில்ல, பொது இடத்துல வச்சு மாமா பையன் மாமா பையன் அங்க கிடந்து போதா? நான் திரும்ப திரும்ப அதையே சொல்லி மூடிட்டு வாடா. என்னைக்காவது ஒரு நாள் வைக்கிறேன்டி. முக்கியமா எங்கேயா போகணுன்னா தான் தொந்தரவு செய்வேல நீ. இது நேரா ஒரு பஸ் பிடிச்சிட்டு வரலாம்ல, அதுக்கு ஒரு சோம்பேறி தானே உனக்கு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். கடையில் பையன் இருக்கான், இருட்டு இருக்கும், பேசிட்டே இரு. அப்பா பார்த்தாலும் கடை கடை கடன் கேத்துட்டு இருக்கேன். கழுத்து எடுத்துட்டு இருக்கேன், தலை எழுத்துறேன். ஹலோ, யாரு? நான் தான் நாச்சிமுத்து பேசுறேன். முன்னாலே கூப்பிட்டேன்டா. இப்பதான்டா வந்தேன். விஷ்ணு கொண்டு வந்து விட்டான். அங்கேயா இருக்கா? அவன் கடையில என்னைக்கு இருந்திருக்கான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு. சரி, கடை விற்கிறத பத்தி பேசுனியா இல்லையா? நானும் இங்க ஜோதிங்கிற புரோக்கர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். சரி. இவன் சரின்னு சொன்னா சட்டுன்னு வேலையை முடிச்சிடலாம். 30 வருஷமா இந்த பைக்கை பிடிச்சிக்கிட்டே அழுதேன். இந்த பைக்கு கூடவே விழுந்து சாகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஏதாவது வாங்கிட்டு ஊர் வந்து சேர்ந்துடலாம் போல இருக்கு. சரி, ஒழுங்கா வந்து சேரு. வச்சிட்டுமா? சரி. கிடைக்கல இப்பா பார்த்தா நான் புஸ்தகம் அரைஞ்சிட்டு இருக்கேன். இருக்கிற புஸ்தகம் போறாதா உனக்கு? சும்மா காலேஜ்னு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க நீ. நாளா காலேஜ் போனா தனியாவே ஆக்சிடென்ட் ஆற. நீ அடிபட்டுருச்சா? இல்லண்ணா, சைக்கிள் கத்திட்டு இருந்தேன். ஆமா, அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. அக்காவா? எங்க அக்கா? எங்க அக்கா? அவங்க அக்காடா. நீ ஏன்டா குதிக்கிற? சரி, இந்த பொடி நான் பேசிட்டு வரேன். ஹலோ, அறிவு இருக்கா மிஸ்? என்ன சைக்கிள் சொல்லி தரது எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? விட்டு பிடிக்கணும், அப்படியே விட்டீங்க. ஹலோ, என்ன சைக்கிள்? நல்ல வேளை எங்க மேல வந்து மோதிரான். லாரி மேல இடிச்சிருந்தா என்ன இருக்கும்? ஏய், என்னடா வாய்க்கு பேசிட்டு இருக்கேன்? டேய், அவனு கிணத்துல போய் விழலையா? அவங்க தான் என் அக்கா. இவங்க உங்க அக்கா இல்லையா? ஆண்டி அவங்க அக்கா. உங்களுக்கு எப்படிலாம் பிரச்சனை இருக்கா? ஹலோ, அவங்க அக்கா நினைச்சு பேசிட்டேன், தப்பா நினைச்சுக்க. சீக்கிரம் வாடிச்சிருங்க. பரவாயில்ல. ஐயோ, அது கொஞ்சம் சந்தோஷமா சொல்லலாம்ல. பரவாயில்ல. ஓகே, தேங்க்ஸ். ஆமையா, அங்கதான் இருக்க. ஒரு அவசரங்கிறதுனால தானே உன் வீட்டுக்கு கூட வராம ரோட்டு கூட்டு வர சொன்னேன். ஸ்ரீனிவாசபுரம் மெயின் ரோட்டா? ஏன் உயிரை வாங்குற? கரெக்டா சொல்லு. யோ, அங்க முன்னாடி லெஃப்ட் போ. ஜோதி, அந்த ரோட்ல நீ எங்க நிக்கிற? லெஃப்ட்லியா? லெஃப்ட் சைடு தானே? ரைட்லியா? யோ, ரைட்ல திருப்பியா? சரியான சொதப்பல்யா இவன். திருப்பு. சரிங்க சார். பாத்து திருப்பியா? யோ, நான் அப்புறம் கூப்பிடுறேன். இவன் விட்டாயா? ஏய், சைக்கிள் ஓட தெரியல உனக்கு? இருமா, கட்டாத. ஏய், யார் யா வண்டில? இறங்கியா? இருமா. எல்போடா யாரி? வாயா? இருமா, பொறுமையா. வண்டியை வண்டியை பார்த்து ஓட்டுறதுல பாப்பா மேல கொண்டு வந்து இடிச்சிட்ட. எங்க மாடி? ஐயோ, அது என்ன கை வைக்கற? இல்லம்மா, எங்க அடிபட்டிருக்குன்னு பார்த்தா வேற ஒண்ணும் இல்ல. நீ பார்க்கணும். சைக்கிளுக்கு செலவு பண்ணனும். எனக்கு கையில அடிபட்டுது. எடி காசு. எடியா காசு. எடியா பணத்தை. பேச மாதிரியா? நான் பேசிட்டு இருக்கல. பணத்தை எடியா. இரு கண்ணு, இரு, பொறுமையா இரு. உனக்கு பணம் தானே வேணும். ஏன் கூட வா, நிறைய கொடுக்குறேன். பாக்கி நாய். என்னது பேசிட்டு போற? என்ன இது? 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? வேண்டாம். போமா, நீ போமா. கூட்டு போடா, நந்தினி, நீ உள்ள கூட்டு போடா.
உட்காருங்க சார். ரேவதி ஏன் நின்னுட்டு இருக்க? கிளம்பு போ, வேலைய பாரு போ. போமா, சொல்றேன்ல. பேசாதம்மா போ. நீ இப்ப பேசாத போ. சார் வண்டி எடுக்க சொல்லுங்க சார். பொறுக்கி. சீக்கிரம் கிளம்பு 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 கிளம்பு. வண்டி நிறுத்து. ஐயோ ஜோதி வாங்க இங்க. என்ன சார்? யாரு அந்த பொண்ணு? சார் உன்னை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன் அதுக்குள்ள. இது இருக்கட்டும், அவ கிடைப்பாளா? அது ரொம்ப பெரிய பிரச்சனை சார், அப்புறம் சொல்றேன். சார் சொன்னீங்க எடுப்பா வண்டிய. சரி கிளம்புப்பா. கிளம்பு. ஏய் மழை வரும். ஏன் நீ கடைக்கு வந்திருக்கிறியே. அடிபட்டுச்சா? யாருக்கு? மெதுவா ஓரமா போக வேண்டியதானே? பெருசா ஏதாவது இருந்தா கேக்குறேன்ல. காய ஏதாவது பட்டுச்சா? இவ்வளவு பெரிய அடிபட்டு இருக்கு, ஏன் என்கிட்ட காட்டல? வலிக்குதா? இல்ல. வா வெளில போயிட்டு வரலாம். எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு, நான் வரல. ரொம்ப சீன் போடாதேன்னா வந்து பாத்துக்கலாம். வா. கார்த்தி, இன்னொரு பொண்ணு லீவு, நான் கண்டிப்பா வர முடியாது. ஏய் நான் டிக்கெட் எல்லாம் போட்டேன், நீ என்னடா வரமாட்டேன்ற? தோ அந்த வெட்டி பாயலோட போ. ஏய் ரெஸ்பெக்ட். நான் வரேன். ரோட்ல எப்பவுமே லெஃப்ட்லயே போயிட்டு லெஃப்ட்லயே வரணும். ஸ்கூலுக்கு போயிருந்தா தெரிஞ்சிருக்கும் ரேவதிக்கு இதெல்லாம் இல்ல. ஆமா, இவர் பெரிய புலவரு. பாரா, ஆனா என்ன ஏதிக்குதுன்னு கூட படிக்க தெரியாது. சன்னாசி. கத்தாழ கண்ணால குத்தாத நிறுத்து நிறுத்து. இறங்கல. குடிச்சிருக்கியா? சார் இல்ல சார், நோ சார். சாவி எடுத்துட்டீங்களா சார்? டிடி சார். இருப்பா இருப்பா. டிடினா என்ன சார்? லைசென்ஸ் எடு. அல்ல அது இல்ல இல்ல வச்சிருக்கேன் சார், பாக்கெட்ல. எடு. வச்சிருக்கேன். ஏய் மவனே லைசென்ஸ் என்னடா? என்ன கேட்டா? எங்க? இல்ல இருக்கு சார், பாக்கெட்ல இருக்கு சார். பாக்கெட் வீட்ல இருக்கு சார். எடுப்பா. பைக்ல என்ன சார்? இல்ல. ரெண்டு பேரும் குடிச்சிட்டு பைக் ஓட்டிட்டு வராங்க சார். கொஞ்சம் ஏன்டா இரு பாக்குறேன். வணக்கம் இன்ஸ்பெக்டர். நான் ஜோதி. எப்படி இருக்கீங்க? ஆளையே பக்கமே பாக்குறதுல பெரிய இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். ஆனாலும் உங்களெல்லாம் மறந்துடுறோமா? மாசமானா கரெக்டா கவனிச்சிடுறோம்ல. நம்ம பசங்க தான். என்னப்பா இது? பார்த்து அனுப்பிச்சு விடுங்க. கமிஷனர் வர நேரத்துல இப்படி தண்ணி அடிச்சிட்டு போறானுங்க சார். பார்த்து அனுப்பிச்சு விடுங்க, நம்ம பசங்க தானே. சரி சரி அனுப்பி விடுப்பா. விஷ்ணு பாத்தியா, ஒழுங்கா வண்டி ஓட்டுவியா? ஓட்டுறேண்ணே. கண்டிப்பா அண்ணே. கோசோ வா. கார்த்தி கார்த்தி. ஏய் கூட்டடா. போ கார்த்தி போ போ போ. நான் போறடா. வாடா, நீ குடிச்சிருக்கடா, நீ வாடா. வா 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 வா. நீங்க போங்க, நீ போங்க, அவனே வருவான். வா வா போ 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 போ. என்ன இது, நீ எல்லாம் பாத்துக்கலாம், காலையில பாத்துக்கலாம். போ அவன் உட்கார வை. காலையில பாத்துக்கலாம். பார்த்து கூட்டு போடா. சரிண்ணே. ஓவர் ஆயிடுச்சு, நேரம் போய் படுத்துங்கண்ணா. டேய் போடா. ஐயோ அண்ணா அண்ணா வேணாண்ணா. நான் எங்க போகணும்னு சொல்லணும், அங்கே தான் போகுது. விட்டுருண்ணா. யார்கிட்ட பேசணும்னு சொல்லணும், அங்கே தான் ஒரு வாரம். சொன்னா கேளுண்ணா. ஐயோ வேணாண்ணா. என்னடா மாமா பேர்ல வள்ளி வந்திருக்கான். தண்ணில காலையில பேச வெக்கமா இல்ல? அவன் யாரும் தெரிஞ்சும் இனிமே அவன் கூட சேர்ந்து பார்த்தேன் கொன்னுடுவேன். இது வேற வழியில. என்ன? எனக்கும் கோவம் வரும். எவ்வளவு நாளைக்கு தான்?
சின்ன பையனாவே நினைச்சிட்டு இருக்காரு. என்ன ஏதுன்னு கேட்காம வச்சு அடிக்கிறாரு. டேய் என்னடா மாதிரி பேசுற? அண்ணன் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் செய்வாரு. இவ பேசுறத பாரு. நைட்டு தூக்கி போட்டு மிதிச்சது எனக்கு சுகமா இருக்குன்னு தானே மிதிச்சாரு. ஏய் நீ பேசுறது பார்த்தா அண்ணனே அடிக்க போற மாதிரி பேசுற. அதுவும் நடக்கும். என்னாச்சு சண்டையா? கேட்காதடா. ஐய அண்ணனா வில்லனா அவன்? உடனுக்கு அடிக்கடி இப்படி கோவம் வரதுக்கு காரணம் கண்டுபிடிச்சிட்டான். நீ கல்யாணம் ஆகல, சீக்கிரமா பாலாஜி எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு. என்ன சொல்ற? நீ மூடிட்டு வரியா? ஆமா, நான் அமைதியா வரது இருக்கட்டும், வர பொண்ணு அமைதியா இருக்கணும். ஏற்கனவே ரேவதி அங்க எஃப்எம் ரேடியோ வச்சிருக்கா. வர்றதும் இந்த மாதிரி வந்துச்சு. வருஷம் முழுக்க அவன் வீட்டுல குத்து பாட்டுதான் டோய். அவன் எப்படி இருந்தாலும் அவன் அப்பன் தானே, அண்ணனுக்கும் அப்பன் தானே. அவன் அதுக்கு தானே செஞ்சான். அவனுக்கே அடிக்குது. இப்ப அவன் உதவி செய்யறா. இது வரைக்கும் நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல ஜட்டியோட உட்காந்துருப்போம்ல, பெரிய சீன் போடுறான். இந்த மாதிரி உதவி எடுக்கிறதுலாம் கஷ்டம் மச்சான். நம்ம அரசியல்வாதி பிள்ளை பிறந்திருக்கோம். நம்மளுக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கணும். அதில் நம்ம தெளிவா இருந்தா போதும். அப்புறம் இந்த பாழப்பான காலேஜ் படிப்பை விட்டு தள்ளு. அதனால உனக்கும் பிரயோஜனம் இல்லை, காலேஜுக்கும் பிரயோஜனம் இல்லை. என்ன சொல்றேன்? ஹெல்மெட் குள்ள நான் சொன்னதை தான் கேட்டுச்சா? ஹலோ கேர்ள்ஸ். எனக்கும் பிரயோஜனம் இல்லை. தம்பி டீ வாங்கிட்டு வாப்பா. சரிண்ணா. விஷ்ணு, முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். பேசிட்டு தானே இருக்க. தம்பி நான் சொல்கிறத கேளு. எனக்கோ வயசாயிடுச்சு. நீயாவது கடையை நடத்திக்கலாம்ல. நீயும் கடையை எடுத்து நடத்துகிற மாதிரி தெரியல. அதனால் கடையை வித்துடலாம். என்ன சொல்கிற? இப்போ என்ன வேணும் உனக்கு? பின்னாடி இருக்கிற எல்லா போர்ஷனும் கிட்டத்தட்ட வித்து போச்சு. நாம் மட்டும் சரின்னு சொன்னால் தாராளமாக பணம் கிடைக்கும். கடையை வைக்கிறதா ஐடியா இல்லை, வேற ஏதாவது? என்ன விஷ்ணு இப்படி சொன்னால் எப்படி? இன்னும் எத்தனை நாள் இப்படியே இருப்ப? உனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துருச்சுன்னா ஒரு நிரந்தர வருமானம் வேணும்ல. இதை விற்று வேற ஏதாவது பண்ணால் உனக்கு நல்லது தானே. நான் உன் அப்பா மாதிரி. உன் விஷயத்தில் எனக்கு அப்பனே, எங்கள் அப்பா ஞாபகத்தில் தானே இந்த கடையை நடத்திட்டு இருக்கேன். அதை போய் பணத்துக்கு வைக்க சொல்கிறேன். உங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாரு. போயா போ. இதில் ஏதாவது இருக்கா பாரு. இறங்கடா சொல்றேன். இவன் பண்ண ஏ ராணி நான் மகாராணி, நீ தாயே அடிமை. வாயா என்ன பல்லக்கல தூக்கிப்போ. ராணி நான் மகாராணி, என் தேவை புதுமை. வாயா உன் விகத்தனி காட்டிப்போ. காதல் இருக்கும் வரையில கண்ணோடு காமம் இருக்கும் உலகில. தேகம் இருக்கும் வரையில தேராத தாகம் இருக்கும் மனதில. விஷ்ணு, சரக்கு அடிக்கிறியா? அடி. நீ உட்காரு. வந்து பாரு. சரியா? சரிண்ணா. ரிமோட் பாத்தியா? நான் பார்க்கலையே. எங்க இருக்கு? விஜி அதெல்லாம் கலைக்காத, அங்க இல்ல. அப்போ எங்க இருக்க? தெரியாது.
தெரியாதா? உனக்கு தெரியாதா? இது என்ன? என்னடி இது? அண்ணே முடிச்சுக்கிறானா? போடி. ஒரு நாள் டிவி பார்க்கலன்னா என்ன ஆயிட போகுது? டிவி என்னடி ஆனால? ஒரு நாள் பியூட்டி கேர் பார்க்கலன்னா ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன். வேற ரிமோட் வேற வேலை செய்யல கர்மம். டிவி ஏதாவது பண்ணி வச்சுட்டடி பண்ணி. என்ன வேணும்? இல்ல அது ஜோதி பார்க்கணும். ஏய் நீ தானே அன்னைக்கு ரோட்ல அந்த சைக்கிள் பாட்டி. ஏன் அவரு ஏதாவது சைக்கிளை தள்ளி விட்டாரா? இல்ல அவருக்கு என்ன தெரியும். ஓ அப்ப உனக்கு அவர் தெரியாதா? இல்ல தெரியும். இல்ல அது விஷ்ணு எப்படா வந்த? என்ன இப்பதான் என்ன உட்காரு. விஜய் 4 மணிக்கு வண்டி வரும், ரெடியா இரு. உட்காருடா, என்ன அப்படி பார்க்குற? உட்காரு. சொல்றா, எப்படி இருக்க? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. கார்த்தி எப்படி இருக்கான்? படிச்சிட்டு இருக்கான். என்னடா ரொம்ப யோசிக்கிற? என்ன ஒன்று கேளு. ஒன்றுன்னு ஏதாவது வேணுமா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். உங்களுக்கு தான் தெரியுமா ஒரு மெக்கானிக் ஷெட் வச்சுருக்கேன். வருமானம்லாம் ஒன்றும் இல்லை, அதை அப்பா ஞாபகமாக தான் நடத்திட்டுருக்கேன். உங்கள் சைடில் ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா கார்த்திகிட்டே தான் இதே தான் பேசிகிட்டு இருப்பேன். அதுக்கு என்ன, சந்தோஷமாக செஞ்சிடலாம். அது இல்லாமல் ஒன்று எனக்கு தெரியாதாண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. நான் கிளம்புறேண்ணா. கிளம்புறியா? சரி, கடைக்கு போகணும் அதான். இப்போதைக்கு இல்லைண்ணே காசுலாம் வேணாம். இல்லைண்ணே பரவாயில்ல, இப்போதைக்கு இதை வச்சுக்கப்பா. பரவாயில்லண்ணே. இதுக்கான வேலையை அப்புறம் நான் வாங்கிக்கிறேன். இல்லை நான் கிளம்புறேண்ணா. எங்கடா போறோம்? நீ வா இது கேள்விலாம் கேட்குற. வா சீக்கிரமா கிளம்பலாம். வா நீ வச்சுக்கோமா. பேக்லாம் எதுக்கு? எங்கடா போறோம்? பாய் பாய். காற்றில் ஈரமதை யார் தந்ததோ, கால்கள் நடனமிட யார் சொன்னதோ, பூமி முடியும் அந்த எல்லை வரை போவோமா? நேற்று நாளையது பொய்யானதோ, இன்று மட்டும் இங்கு மெய்யானதோ, மேகமலையும் அந்த வானம் வரை போவோமா? இன்றென்ன இத்தனை இன்பம் இதய கூட்டில் நீந்திடுதே, நடைபாதை பூக்கள் எல்லாம் கைகள் நீட்டிடுதே, நீங்காத புன்னகை ஒன்று உதட்டின் மேலே பூத்திடுதே, வாழ்க்கையை பிடிக்கிறதே. காற்றில் ஈரம் அதை யார் தந்ததோ, கால்கள் நடனமிட யார் சொன்னதோ, பூமி முடியும் அந்த எல்லை வரை போவோமா? நேற்று நாளை அது பொய்யானதோ, இன்று மட்டும் இங்கு மெய்யானதோ, மேகமலையும் அந்த வானம் வரை போவோமா?
கால்கள் நடனமிட யார் சொன்னதோ பூமி முடியும் அந்த எல்லை வரை போவோமா நேற்று நாளை அது பொய்யானதோ இன்று மட்டும் இங்கு மெய்யானதோ மேகமலையும் அந்த வானம் வரை போவோமா அண்ணா என்ன உங்க ஐயா வைன் ஷாப்ல விழுந்து கிடக்குறாருண்ணே. ஐயா 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 அண்ணே தூக்கு இப்படி வழி வழி சேகர்னு யாராவது வந்திருக்காங்களா? கவலைப்படாத, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு எப்போ போலான்னு சொன்னாங்க? இன்னைக்கு நைட்டு மட்டும் இருக்கணும், காலைல போயிடலான்னு சொன்னாங்க. அண்ணே, காசு கொடு ஒரு 100 ரூபா. ம் கார்த்தி என்ன? இங்கே தான் எங்கேயா சுற்றிட்டு இருப்பான், வந்துடுவான். முதல் தடவை கார்த்தி ராத்திரி வீட்டுக்கு வரல. அவன் எங்கே போனா என்னாச்சு எதுவும் தெரில. எல்லாம் வாங்கிட்டீங்களா? அவருக்கு வலி எடுத்தா என்னங்க மருந்து? சரியா? சரிங்க. இந்தா, யார் கூட இருந்தான் அது மட்டும் தெரியும். அதுதான் பயமே. 2 பேரும் என்ன பிரச்சனை போய் மாட்டிருக்கானுன்னு தெரியல. ரேவதிட்ட என்னால் எதுவும் சொல்ல முடியல. அந்த மாமா பையன் வண்டியில் எனக்கு நான் வேலை. தப்பா எதுவும் நடக்குது மட்டும் தெரியுது. ஆனால் தடுக்க என்னால் எதுவும் செய்ய முடியல. பார்த்து பார்த்துப்பா. தம்பி, ஐயாக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. மெதுவா. அக்கா, கார்த்தி வந்தானா? தெரியலங்க, நான் டியூட்டி இருக்கும்போது அவரை பார்க்கல. என்ன கார்த்தி வந்தா? இல்லைங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்தீங்களா இல்லையா? பார்க்கல. பைத்தியக்கார மாதிரி 2 நாள் அவனை தேடினேன். யாருமே அவனை எங்கேயும் பார்க்கல. அப்படியே காணாம போயிட்டான். டேய், என் தம்பி பார்த்தியா? இல்லைப்பா. மணி, கார்த்தி வந்தா? இல்லைண்ணே. அண்ணா, கார்த்தி வந்தானா? இல்லைப்பா. அண்ணா டீண்ணே. கடைக்கு வரதுக்குள்ள திக்குதுக்குங்குதுரா. எல்லாம் இந்த இலை வந்தது. எனக்கு என்ன ஜோசியமா தெரியும் எப்படி வந்து மாட்டோன்னு. எதனா பேசுன மூஞ்சிலே இழுத்துருவேன். சரக்கு நம்ம கையில இருக்கு, ஒரு முடியாது. இப்போ டென்ஷன் ஆகாம இருக்கியா? பயந்து சாக வச்சிட்டாங்களே. டென்ஷன் தாங்கலடா. எதுக்குடா பயப்படணும்? இதெல்லாம் தேடுது. இவன் சொல்ல கேட்க மாட்டேன். நான் எப்ப பார்த்தாலும் மாமா கையோட. ஏய், அவன் துடிச்சு கொன்னுடுவேன். தண்ணி யாரா? தண்ணி. பத்துக்கடா இங்க. இரு வரேன். ரேவதி
பாட்டி சாவி கொடு. எங்கடா போயிருந்த? அப்பாக்கு நெஞ்சு வலின்னு ஆஸ்பத்திரியில சேர்த்துருந்தோம் தெரியுமா? ஒண்ணுதான். டேய், என்ன காயம்? எங்கடா போன? ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்பா எப்படி இருக்காரு? செத்து பொழைச்சாருன்னு சொன்னாங்க. ஏதாவது ஆயிருந்தா நான் எப்படி உங்ககிட்ட சொல்லிருப்பேன்? இதை வச்சுக்கோ. இந்த நம்பர்ல நான் பேசுறேன். இப்ப எங்க போற? விஷ்ணு வீட்டுக்கு. என்னாலலாம் இங்க இருக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு தாண்டி எல்லாம் சரியா போயிடும். பா, தண்ணி கொஞ்சம் குடிங்கப்பா. கார்த்தி என்னை பிரிஞ்ச ஒரு நாள் கூட இருந்ததில்ல. அவன் இல்லாம எப்படி இருக்கிறதுன்னு புரியல. தூங்க முடியல. அவன் கூட இருந்ததே திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வருது. மழை வரும் அறிகுறி என் விழிகளில் தெரியுதே, மனம் என்று நனையுதே, இது என காதலா சாதலா? பழகிய காலங்கள் என் பார்வையில் விரியுதே, பாதைகள் நழுவுதே, இது ஏனோ ஏனோ
என்னாச்சு கார்த்திக்? கார்த்திக் என்னாச்சு? கார்த்திக் 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 என்னாச்சு? சொல்லு யாரு? விஷ்ணு கார்த்திக் விஷ்ணு ஃப்ரெண்டுன்னு சுத்திட்டு இருந்தானுங்க, அவனே கொண்டானாடா. எங்கடா இந்த மாமா பையன் இன்னும் காணோம்? சொன்னியா இல்லையாடா? ஏய் நிறுத்து. அம்மாஜி அடிக்க சொல்லாதீங்க அம்மாஜி. அம்மாஜி வாடா மாமா பையல வா. என்ன நினைச்சிட்டு இல்ல அம்மாஜி. அம்மாஜின்னு தெரியுதுல்ல பேசுற. ஒருத்தன் செத்துட்டான், இன்னொருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டான். சரக்கு எங்கடா வச்சிருக்க? எங்க போச்சு சொல்லுடா. உனக்கு தெரியாம எங்க போகும்? அம்மாஜி ஜெயில இருக்கிறது உன் மாமன் தானே? அப்புறம் அம்மாஜி ஒரு நாள் உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சதில்ல அம்மாஜி. உன் மேல சந்தேகப்படாம வேற யார் மேல சந்தேகப்படுறது? போடா போய் உன் மாவனை பாரு. ஏய் சரக்கு வாங்கி என் கையில கொடுத்துடு. இதையும் இழுத்துட்டு பா. அம்மாஜி என்னடா? சரியில்லை அம்மாஜி, இவன் மேலதான் டவுட்டா இருக்கு எனக்கு. சரி தான் போலீஸ்க்கு போன போடு. ஏய் ஏதாவது தெரிஞ்சதா? அந்த விஷ்ணு வீட்டை தலைகீழ அலசி பார்த்துட்டோம் அம்மாஜி. தூள்கள் எதுவுமே கிடைக்கலையே. அந்த பையனை வெளியில எடுத்து விசாரிக்கணும். அம்மாஜி இதுல நீங்க நேரடியா இறங்காம இருந்தா நல்லது. தேவையில்லாம. ஏய் போன வை. ஏட்டையா புது கேஸ் என்ன இருக்கு? ஃப்ரெண்டை போட்டு தள்ளின கேஸ் சார். எஃப்ஐஆர் ஒன்றும் போடல சார். யாரது கேஸ்? எஸ்ஐ பாண்டி தான் டீல் பண்றாரு சார். சரி நான் கோர்ட் வரையும் போறேன். உள்ள யாரையும் விட்டுறத. ஓகே சார். பாத்தியா பாண்டியன் கேஸ்? சரிங்க சார். யோ திருப்பதிங்க வாயா. சார் சொல்லுங்க சார். இவங்க எங்க உட்காந்துருக்காங்க? அது இப்போ உடனே பாத்துறேன் சார். சார் வணக்கம் சார். யாரியா? என்ன வேணும்? கார்த்தின்னு ஒருத்தர் கூட்டு வந்திருக்கீங்களே, நான் அவனை பார்க்கணும் சார். நீ யாரு? ஆமா அண்ணா சார் நான். யோ அண்ணன் அப்பன்னு யாரும் வந்து இங்க பாத்துட்டு இருக்க முடியாதியா? சார் அவன் தம்பி எல்லாம் போட்டு பாத்து நீ போடு. இந்த பண்ணிடலாம். இப்படி உட்கார வைக்காத. யோ சொன்னா கேளியா. ஐயா இல்லாம கண்டபடி எல்லாம் வந்து பார்க்க முடியாத. போயா சார் நீ எல்லாம் ஃப்ரீ மந்த் பண்ணுங்க. டைம் வேற ஆகுது. சொன்னா கேட்கறியா? யோ பாத்தா கொஞ்சம் தைரியமா சார். யோ இவனை போ சொல்லியா? யோ சார் உயிரா போயா வா. வாங்க வாங்க. என்ன முகம்லாம் வாடி இருக்கு? அந்த மர்டர் கேஸ் பையனை கொஞ்சம் பார்க்கணுயா. எது அந்த ஃப்ரெண்டு கொலை கேஸா? ஆமாயா. அந்த கேஸ் ரொம்ப சிக்கலா இருக்கு சார். யோ பார்த்து ஏதாவது பண்ணியா? கேஸ் பிரஸ் வரைக்கும் போயிருச்சு. எஃப்ஐஆர் வேற எழுதணும். கஷ்டம்தான். புரிஞ்சுக்கோயா, ஏதாவது பண்ணியா? எப்படி சார்? நீங்க வரும்போது கூட லாயரையாவது கூட்டு வந்திருக்கலாம்ல. அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ அவன் கூட 2 நிமிஷம் தான்யா பேசணும். என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கோயா. ஒரு நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. சீக்கிரம் பேசி முடிங்க. சரி சரி. கார்த்தி, விஷ்ணுக்கு எப்படி அப்படியாச்சு? என்னடா பண்ணீங்க? எங்கடா போனீங்க? என்ன நடக்குது? சரக்குங்கடா. அங்க அவ்வளவு பிரச்சனை நடக்குதுடா. ஏய் கார்த்தி சொல்லுடா, சரக்குங்கடா. எதுவுமே சொல்லாம முடிச்சுக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? ஏ கார்த்தி சொல்லுடா. வசமா மாட்டினியா? அடிச்சு ஆப்பு வைக்க போறாங்கடி. ஏய் கார்த்தி, ஏய் ஏய் கார்த்தி, என்னடா பண்ற? ஃபியூச்சர் மேல கவனமா இருக்கணும் கார்த்தி. எனக்கு உன்னை விட்ட யாருடா இருக்கா?
எனக்காக இது கூட பண்ண மாட்டேன் கார்த்தி. எனக்கு எதனா ஒன்றுன்னா நீ தானே இருக்க. அன்னைக்கு ஒரு பொண்ணு பார்த்தேன்டா, அவளும் என்ன பார்த்தா. எவ்வளோ அழகா இருந்தா தெரியுமா? நான் பேசிட்டே இருக்கேன், பதில் சொல்றா. போலாமா போலாமா? ஏய், உங்ககிட்ட நான் கேட்டுட்டு இருக்கேன். என் வாய கலராதரா. இந்த மாதிரி மடையனும் இந்த வேலையை செய்ய மாட்டான். நான் அதிகமா டென்ஷன் ஆகிறதுக்குள்ள இந்த பேச்சை நிறுத்திடு. ஏய், இந்த வேலையில தாண்டா நம்ம எதிர்காலமே அடங்கியிருக்கு. இந்த வேலை ஒன்றையும் முடிச்சிட்டோம், பணம் கொட்டுன்னு கொட்ட போகுதுடா. பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவியா? இன்னைக்கு தூள் கடத்துற, நாளைக்கு கொலை கூட பண்ணுவியா? டேய், இந்த மாதிரி வேலை என்னால செய்ய முடியாது, உன்னாலேயும் முடியாது. அனாவசியமா உளறிட்டு இருக்காது. மூடிட்டு உட்காரு. ஆமா, உன்னை நம்பி வந்தேன் பாரு, நானே முடிக்கிறேன்டா. 4-5 காலேஜ் போனோம், அதான் நானும் பாத்துக்கிறேன். உங்ககிட்ட மறுபடியும் இந்த விஷயத்தை பத்தி பேசினேன், என்ன செருப்பாலே அடிச்சிரு. கார்த்தி, உதவி கேட்டு தானே வந்திருக்கேன். நாளை முடிஞ்சா நானே பண்ணிருப்பேன்ல. எனக்கு ஒண்ணு, நீ தானே வந்து நிக்கணும். எனக்கு வேற யாரா இருக்கா கார்த்தி? உனக்கு என்னடா பெரிய கஷ்டம்? இருக்கிறத வச்சு சந்தோஷமா இரு. கார்த்தி, உனக்கு கெஞ்சி கேட்கறா கார்த்தி, இது மட்டும் செஞ்சிடறா. எனக்கு வேற ஒரு உதவி வேணாம்டா கார்த்தி. எனக்கு வேற யாரும் இல்லடா கார்த்தி, எனக்கு இது கூட செய்ய மாட்டேன். நீ போகலன்னா செத்தா போயிடுவேன். வேண்டாம், செத்து தானே போயிடுவேன். டேய், என்னடா? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லடா கார்த்தி. அடிக்கடி ஜோதி வீட்டுக்கு போவேன்ல, அங்க விஜயன் ஒரு பொண்ணை பார்த்தேன்டா. இந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டா விஜயை விட்டுருவாங்கடா. எனக்கு விஜய் வேணும்டா கார்த்தி, எனக்கு விஜய் வேணும். ஒரு தேவதை வீசிடும் பார்வையிலே விழுவது ஒரு சுகம். அவள் தூரத்தில் வருவதை பார்க்கையிலே கரைவதும் ஒரு சுகம். என்னோடு புது மாற்றம் தந்தாள், எங்கெங்கும் ஒரு மாற்றம் தந்தாள். என் வாழ்வில் ஒரு ஏற்றம் தந்தாள். அவள் எனக்கு என்று இந்த மண்ணில் வந்து பிறந்தவளோ, கண் தூங்கும் போதும் காதல் தந்தாள். அவள் கடவுள் தந்த பரிசாக கையில் கிடைத்தாள். ஒரு தேவதை வீசிடும் பார்வையிலே விழுவது ஒரு சுகம். அவள் தூரத்தில் வருவதை பார்க்கையிலே கரைவதும் ஒரு சுகம். என் வானில் மேகங்கள் சொல்லாமல் தூறுதே, என் காதல் வானிலை சந்தோஷம் தூதே. நீ தந்த பார்வை நனைந்தாலே பாவை அன்பே அன்பே. எந்தன் நெஞ்சில் ஒளி வீசும் காலை, இருள் பூசும் மாலை. எந்தன் முகம் எந்தன் கண்ணில். மின்சாரம் இல்லா நேரத்திலும் மின்னலாய் வந்து ஒளி தருவாள். அந்த வெளிச்சம் மழையில் நான் நனைந்திடுவேன். விரல் தொட்டு விடும் தூரத்தில் மனம் சுட்டரிக்கும் பாரத்தில். புரியாத போதை இது புரிந்த போதும் அவள் பக்கம் வர பட பழக்கும். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ.
அவள் கட்டளையை கேட்டுத்தான் நான் கட்டுப்பட்டு வாழுவேன். அறியாத பாதை இது அறிந்த போதும் அவள் பக்கம் வர பழ பழக்கும். ஒரு தேவதை வீசிடும் பார்வையிலே விழுவது ஒரு சுகம். அவள் தூரத்தில் வருவதை பார்க்கையிலே கரைவதும் ஒரு சுகம். என்னோடு புது மாற்றம் தந்தாள், எங்கெங்கும் ஒரு மாற்றம் தந்தாள். என் வாழ்வில் ஒரு ஏற்றம் தந்தாள். அவள் எனக்கு என்று இந்த மண்ணில் வந்து பிறந்தவள். கண் தூங்கும் போதும் காதல் தந்தாள். அவள் கடவுள் தந்த பரிசாக கையில் கிடைத்தாள். ஒரு தேவதை வீசிடும் பார்வையிலே விழுவது ஒரு சுகம். அவள் தூரத்தில் வருவதை பார்க்கையிலே கரைவதும் ஒரு சுகம். நிறுத்து. என்ன உடம்புல கொழுப்பு கட்டிச்சா? உடம்பு சரியில்லை. எவனாவது கூப்பிட்டான்னு தனியா தொழிலுக்கு போன வெட்டிடுவேன். நேரப்படா. ஏய் இப்போ எங்கே போகிறோம்? அம்மாச்சி வீட்டுக்கு போகிறோம். அம்மாச்சி உள்ளூர்ல வியாபாரம் பண்ண முடியலன்னு அவனுக்கு பன்னீரை போட்டானுங்க. ஏன் ஆளு மேலே கைய வச்சுட்டானுங்க. எவ்வளவோ பேசியாச்சு. தூள் இப்ப பாண்டிச்சேரிக்கு போகணும். அந்த பாய் ஏரியாவுக்கு நம்ம தூள் போய் ஆகணும். எவன் செத்தாலும் தொழில் சாகக்கூடாதுடா. வெளிநாட்டுல இருந்து சரக்கு கைக்கு வந்தாச்சுடா. அதை வித்து காசு பார்க்கலனா இந்த அம்மாஜிக்கு அவமானம். அம்மாஜி நான் போறேன் அம்மாஜி. ஏய் அவனுங்க கண்ணி வச்சிருப்பானுங்க. தெரிஞ்சே கால் விடக்கூடாது. ஏதா இருந்தாலும் சீக்கிரம் ஆகட்டும்டா. கோழி பெண் உடம்புல ஏறின மாதிரி அரிச்சுக்கிட்டே இருக்கு. சுமார் நம்ம சைடில் நல்ல பசங்க இருந்தா சொல்லவா? சரி இருந்தா அனுப்பிவிடு. சுமார கமிஷன் எவ்வளோ கிடைக்கும்ன்ற? நீ ஒரு வருஷத்துல சம்பாதிக்கிறத நான் ஒரு நாள்ல காட்டுறேன். நிஜமாவா? பசங்களை ரெடி பண்ணிட்டு நான் உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகேவா? ஏய் ஜோதி, என்னப்பா? உன்னை வர சொன்னதே அதுக்கு தான். சரவணராஜ் ரூம் நம்பர் 300க்கு ஒரு பொண்ணு அனுப்பி. ஏய் போட்டோலாம் வேணாம். அன்னைக்கு உன் கூட கூட்டு வந்து ஒரு பொண்ணு, அவ பேரு கூட விஜய். சரி அனுப்பிச்சு வைக்கிறேன். கொஞ்சம் வாடா. நான் போட்டுங்களா? எங்க பாண்டிக்ஸ் அரைக்கிறது நான் போட்டுங்களான்னு கேட்குறேன். ஒன்னால முடியாதுடா. என்ன ஜோதினா நம்ப மாட்டீங்க? மெயினாக இந்த மாதிரி ஒரு வேலை போட்டு கொடுங்க தானே உங்கள்கிட்ட வந்தேன் நான். ஏய் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் வேலை இல்லடா. அது உனக்கு தெரியாது. விலை அதிகமான சைனா தூள் வேற 3 காலேஜில் வேற சேர்க்கணும். இப்போ அவங்களுக்கு தேவை புது வாழை தானே, அதுக்கு நான் தான் பொருத்தமாக இருப்பேன். காலேஜ் உள்ள போகிறத பற்றி எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் பார்த்துக்கிறேன். முதல்ல ஃபோன் போட்டு அவங்ககிட்ட சொல்லுங்க, நம்ம பண்ணுறோன்னு சொல்லுங்க. பண்ணலாம் ஜோதினா. நீ என்னதான் பண்றன்னு பாப்போம். ஜோதினா ஒரு கண்டிஷன். என்ன? அந்த வேலையை முடிச்சு கொடுத்தா விஜய் எனக்கு வேணும். விஜய் எனக்கு வேணும். ஏய் ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு தெரியுமாடா உனக்கு? தெரியும். அதான் இப்போ கேட்குறேன். நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. முதல்ல இந்த சிம்ம மதிக்க. இந்த நம்பர்ல இருந்து யாருக்கும் கூப்பிடாத. தேவை இருக்கும்போது நான் கூப்பிட்றேன். என்ன கூப்பிட்டு சொல்றேன்.
என்ன செய்யணும்னு. சரக்கு எங்கே எடுக்கிறது எங்கே கொடுக்குறது எல்லாத்தையும் உன்ட்ட நான் சொல்லிகிட்டே வருவேன். சரிண்ணே. அதுபடி சரியாக பண்ணிடு, ஒரு பிரச்சனையும் வராது. ஏ கொசு, அந்த பெட்ரோல் பங்க் ஆள்கிட்ட பேசிட்டல்ல? பேசிட்டேண்ணே. செக் போஸ்ட்டு தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ரைட்டில் பெட்ரோல் பங்க் ஒன்று வரும். உள்ளே போய் டேங்கை ஃபில் பண்ண சொல்லுங்கள். அவன் கொடுக்குறத வாங்கிட்டு ஹைவேல ஏறி ஃபுல் டேங்க் போயிட்டே இருங்க. டேங்கா எங்கேயும் நிறுத்தக்கூடாது. 3 மணிக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். மறந்துடாமல் பேக் எடுத்துன்னு போங்க. பேக்கா எங்கடா? ஏய் யாரு? ஏய் நான் தான் எங்க இருக்க? போயிட்டுருக்கேன். இது என்ன புது நம்பரா? இந்த நம்பர் தான். எல்லாம் சரியா வந்துரும்ல? முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன். சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துருன்னு எனக்கு உன்னை பார்க்கணும் போலயே இருக்கு. ம். என்ன விஜய், போன தடவை பார்த்ததை விட ரொம்ப அழகா இருக்க. வயசாவ கிளாமர் கூடிக்கிட்டே போகுது. உன்னை பார்க்கும் சோடா போது வேணுமா வாட்டர் வேணுமா? எதை வேணா போடு. எனக்கு வேணாம். ஏன்? நீங்க சாப்பிடுங்க. விஜய்னா விஜய் தான். முன்னாடி யாரும் நிக்க முடியாது தெரியுமா? ஒரு நிமிஷம், இப்போ வந்துடுறேன். என்ன விஜய் இந்த நேரத்துல? ஐயே புரிஞ்சுக்கோங்க, ஒரே ஒரு நிமிஷம், பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். வந்துருவல்ல? புரிஞ்சுக்கோங்க, வந்துரு, வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுனே. பாய் ஜோதி. எல்லாம் உங்கள் விஷயம்தான் பாய். இங்கே தான் எல்லாம் புத்திசாலியாச்சே. உங்களுக்கு தெரியாமல் தூள் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பசங்க தான், நான் தான் அனுப்பிச்சி வச்சேன். உங்ககிட்ட சொல்லாமல பாய். ஆனால் அப்புறம் நீங்கள் என்னை கவனிச்சுக்கணும் பாய். அம்மாஜிக்கு அப்புறம் நான் தான். புது பசங்க தான். இல்லை சின்ன கத்தி கூட கிடையாது. 2 பேரையும் போட்டு எடுத்துக்கோங்க பாய். ஹைவேல தான் வர்றாங்க. ப்ளூ கலர் அப்பாச்சு, TN7, ஏஜ் 19-23. ஏய் என்னாச்சு? விஷ்ணு கொல்ல போறாங்களா? விஷ்ணு கொல்ல போறது ஜோதி போன்ல பேசிட்டு இருந்தது. ஜோதி அங்க தானே விஷ்ணு அமிச்சாரு. தெரியாதுன்னு ஆனா பேசினா. என்ன சொல்ற? எப்படி விஜி கூட போனது? கார்த்தி ஜோதியோட பையனாச்சு. அந்த நாய் பணத்துக்காக என்ன வேலை செய்வான்? பாவம் விஷ்ணுன்னு எனக்கு இதெல்லாம் செய்யறேன். போங்க, ஃபோன் பண்ணுங்க. இரு நான் போறேன், சத்தம் போடாம இரு, நான் பாத்துக்கிறேன். பழைய நம்பர் எடுக்காத, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி சீக்கிரம். ஹலோ, நான் கோசம் பேசுறேண்ணா. விஜய் சொல்லிச்சு ஜோதி உங்களை கொல்ல ஆள் அனுப்பிச்சிருக்காராமா. அங்க போயிடாதீங்கன்னா ஆபத்துனா. நான் வச்சிருக்கேன். ஹலோ கொசு, என்னடா நம்மள கொலை பண்ண ஆளை ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? ஏட்ரா வண்டி ஏட்ரா. இவட பேசுறது யாரு? கொசு, அவனுக்கு எப்படி தெரியுமா? அப்போ விஜய் சொல்லியிருக்கா. ஜோதிக்கு தெரியுமா? முதல்ல அவருக்கு ஃபோன் போடு. டேய் கேக்கலையா? ஜோதிக்கு ஃபோன் போடுன்னு சொன்னேன். ஏற்பாடு செஞ்சது அவன் தான். சின்ன பிள்ளைக்கு முட்டாய் கொடுத்து ஏமாத்துற மாதிரி ஏமாத்துட்டான். பெரிய புத்தர் மாதிரி பேசினா நம்மள எது கொலை சொன்னான்னு தெரியலையே. சைட்ல இருந்து கமிஷன் திக்கிறான்னு நினைக்கிறேன். ஏய் மச்சான் சரக்குடா. அண்ணன் எவ்வளவோ சொன்னான், எனக்கு தான் ஏறவே இல்லை. புரியல? ஜோதிக்கு ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு பிடிக்கல, அதான் டைம் பார்த்து சூடு வச்சுட்டான். இப்ப நீ செத்தனா அம்மாஜிக்கு அவன் மேல சந்தேகம் வராதுல்ல. உங்க அப்பா சரியான நெறி தலையாண்டா. ஏய்
அவனை அப்பான்னு சொல்லாதடா. மெதுவாப்பா. தம்பி ஐயாக்கு எப்படி இருக்கு? இன்னும் எத்தனை நாள்டா இப்படியே இருக்கிறது? யோசிப்போம். எவ்வளோ நாளைக்கு ரூம்லேயே யோசிப்பேன்? ஏய், வெளியே போனா உங்க அப்பா சங்கம் எடுத்துருவான்டி. நான் சொல்றது கேளு. நாளைக்கு காத்தால திரும்ப போயிடலாம். போய் போய் வாங்கிட்டு வா. 2 கொடுங்க. எங்கெல்லாம் உன்னை தேடுறது? ரேவதி சாவி கொடு. எங்கடா போயிருந்த? அப்பாக்கு நெஞ்சு வலின்னு ஆஸ்பத்திரியில சேர்த்துறது தெரியுமா? இதை வச்சுக்கோ. இந்த நம்பர்ல நான் பேசுறேன். இப்ப எங்க போற? ஏய், லைட் கூட இல்லாம உட்காந்துட்டு இருக்கியா? என்னடா உட்காந்துட்டு இருக்க? திரும்ப போனா அதான் பிளான்லாம் போட்டுட்டு இருந்தா என்ன பிளானு? சிவங்க ஃபோன் எங்கடா? ரேவதிட்ட கொடுத்துட்டேன். இப்போ அவளுக்கு எதுக்கு ஃபோனு? சரக்கை வேற யாருக்கா வித்துருவோம். பணம் கிடைக்கும். பணம் கிடைச்சா இல்லை கொடுத்துடலாம். கொடுத்தா எல்லாரையும் விட்டுருவாங்க. விஜயும் விட்டுருவாங்க. அதான் பெஸ்ட்டு. சரக்கு எங்க மச்சான்? நீ வாங்கி வச்சுட்டு என்ன கேட்டா? ஏய், டென்ஷன் ஆகுது. இல்லடா, நான் எதுக்குடா அதை எடுக்கிறேன்? மச்சான் இல்ல மச்சான். அட்டிங்க நான் எடுக்கலடா. கார்த்தி, உங்கதான் இருக்குன்னு எனக்கு தெரியும். இல்ல அவனை அடிச்சிருவேன். நான் எடுத்தேன்னா சொல்ல மாட்டேனா? கார்த்தி, கோவம் வருது கார்த்தி, அடிச்சிருவேன். வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி. ஏய் கார்த்தி, உனக்கு புரியல? சரக்கு கிடைச்சாதான் விஜய் எனக்கு. என்னையா அடிப்பியா? என்னாச்சு கார்த்திக்? கார்த்திக் என்னாச்சு?
நீங்கள போனீங்க தம்பி என்ன செஞ்சீங்க உனக்கு தெரியாது ஒருவேளை என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க கார்ல போறதுல பாத்தண்டா சொல்றா என்ன நினைச்சு சொல்றா எனக்கு தெரிஞ்சது ஒண்ணே ஒண்ணுதானே. என்ன என்ன சொல்லு ரெண்டு பேரும் ஜோதி என்ன சைனாத்தில் கொடுக்க பாலிசி ஏறி போக சொன்னார். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். எனக்கு தெரியாம அங்க என்னென்னமோ நடக்குதுண்ணே. விஷயம் செத்து உனக்கு தெரியாது நிஜமா இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாதுண்ணே. தெரிஞ்சுட்டு வந்து சொல்றேங்கண்ணே. விட்டுருங்கண்ணே ப்ளீஸ். நான் வாலிக்குதுண்ணே. அங்க உன்னை சுத்தி என்னெல்லாம் கேக்குதோ என்கிட்ட தெளிவா அவன் சொல்லணும். சொல்லல நீ எங்க போனாலும் தேடி வந்து சாவடி. புரியாதா? தம்பியை பிரச்சனை மாட்டி விடுது. டேய் ஆபீஸ்ல மாட்டி விட்டுனா நம்ம துண்டு சரக கொண்டு போய் கொடுத்துட்டு காசு வாங்கி அவனை ஏன் எதுக்குள்ள இழுத்த? கேடா உன்ன மாட்டனது இல்லாம என்னையும் பிரச்சனையில மாட்டி விட்டுட்டான் பாலாஜி. ஒழுங்கா படிச்சானே தம்பி அவன் என்ன செஞ்சீங்க? நின்றியே அவன் ஏமானு வேற பாலாஜி. என்ன பண்ண பாரு. சொல்லிருக்க பாலாஜி வக்கீல்கிட்ட சொல்லிருக்கேன். வெளிய எடுக்கற இல்ல கொன்னுடுவேன். சத்தியமா சொல்றேன் அடிச்சு கொன்னுடுவேன். பாலாஜி சாவச்சுடுவேன். ஏய் வாங்கடி. என்னடா பாலாஜி கார்த்தியை பத்தியா? எங்கயா பார்க்கவே விட மாட்டேனானுங்க பசங்க. ஏண்டா என்னதான் நடந்துச்சு? எல்லாம் அந்த மாமா பையில வந்தது. நம்ம ஊடு பசங்களை போதை பொருள் கடத்த அமைச்சிருக்கான். போதை பொருளா? அம்மாச்சிட்ட சரக்கு வாங்கி இவனி கிட்ட கொடுத்து பாண்டிச்சேரிக்கு இருக்க அமைச்சிருக்கான். தரது இந்த நாய்களும் நம்பிட்டு போயிருக்காங்க. இப்போ எங்க வந்து நிக்குது பாருங்க. ஒரு உசிரை போச்சு. அந்த போதை பொருளை தேட்டு வந்தவன் வேற எவனோ விஷ்ணுவை கொண்டுட்டு அவன் எடுத்துட்டு போயிருக்கான். கூட இவன் இருந்தாலும் மாட்டிக்கிட்டான். எல்லாம் முழுகி போச்சு. வாங்க உட்காருங்க. வாங்க ஐயா வாங்க உட்காருங்க. புள்ள ஐயா ஐயா அழுவாதீங்கயா அழுவாதீங்கயா. எப்படி அழாம இருக்கிறது? ரேவதி ஐயா காஃபி குடுமா. வேண்டாம் ஐயா இப்பதான் சாப்பிட்டேன். சும்மா இருங்க ஐயா தொண்டை தண்ணி எல்லாம் காஞ்சு போயிருக்கு. நீ போமா. வரையா நான் இந்த ஊரை விட்டே போலான் இருக்கேன். எனக்கு இங்க என்ன இருக்கு? நான் இந்த கடையை வித்துட்டு போயிடலான் இருக்கேன். அதான் கடைசியா அவங்களெல்லாம் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உங்களுக்கு தான் யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. ராசிபுரத்துல ஸ்கூல் தோஸ்து இருக்கா. நான் வரேன். தைரியமா போயிட்டு வாங்க. அடிக்கடி வாங்க. எனக்கு ஒரு விஷயம் தாங்க ரொம்ப பிடிச்சது. 2 பிள்ளைங்களும் ஒரு வயிற்று பிள்ளைங்க மாதிரி இருந்தாங்க. எப்படி அந்த பிள்ளைய கொல்ல இந்த பிள்ளைக்கு மனசு வந்ததுன்னு தாங்க எனக்கு புரியல. என்னங்க நீங்களுமா நம்புறீங்க? போலீஸ்காரங்க அதானுங்க சொல்றாங்க. ஐயா இது வேற ஐயா. என்னையா நீங்களும் நானும் பக்கத்துல இருந்தா பார்த்தோம். 2 இருந்திருக்கானுங்க. ஒருத்தன் செத்துட்டான். யார சந்தேகப்படுறது? போனது போச்சு. என் புள்ள உசுறு திரும்பி வரப்போகுது. நான் கிளம்புறேன். என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? சாப்பிட வரலையா? போறேன். நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம கார்த்தியவே கொலைகாரன்னு சொல்லிட்டு போறான். எனக்கு வந்த கோவத்துக்கு பாலை காய்ச்சி உன் மூஞ்சிலே ஊத்திருப்பேன். சும்மா இருக்கியா? நான் பாத்துக்கிறேன். நீ போ. நீ பாத்துக்கிட்டு மட்டும் இரு. மேல எதுவும் செஞ்சிடாத. எனக்கு வந்தால் பேசுறது கொஞ்சம் ஓவரா தான் இருந்தது. ஆனாலும் பெரியவர் யதார்த்தமா பேசிக்கலாம்ல. கடைசியா சொல்றேன்,
விஷ்ணு செத்து போனதை பத்தி கண்டிப்பா அவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. நீ யோசிச்சுட்டே இரு. அதுக்கு முன்னால நான் ஏதாவது செய்யலன்னா பாரு. வந்து சாப்பிடு வா. விஜய் விஜய் கலந்துற விஜய் விஜய் என் விஜய் 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 சரி சரி இங்க நிக்காத. யார் சரி, கண்ணிலையும் சரி. பற்றாத. போ சரி. போயிட்டே இரு. ஏதோ வரேன். இங்க என்ன பண்றீங்க? இங்க எதுக்குண்ணே வந்தீங்க? அண்ணா உங்ககிட்ட நிறைய பேசணும்ண்ணே. நான் போய் முன்னாடி வெயிட் பண்றேன். ஒரு 20 நிமிஷத்துல வந்துருங்க அந்த சப்வேக்கு. அன்னைக்கு உங்ககிட்ட முழு கதையும் சொல்லல. விஜய்க்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தா பயந்துட்டேன். ஆனா இப்ப விஜய் உயிரோட இல்ல. என்னை கொண்டு வாங்கன்னு பயமா இருக்கு. டேய் யாரா விஜி? புரியுற மாதிரி சொல்றா. ஜோதி வீட்டுல இருந்த பொண்ண விஷ்ணு லவ் பண்ணா. அப்போ மதனுக்கு இவனுக்கு என்னடா கனெக்ஷனு? அந்த கிழவன் கிட்ட மேலடா கொடுத்தான்? என்னடா கொடுத்தான்? விஷ்ணுவோட கடைய ஜோதிக்கு எழுதி கொடுத்துட்டான். அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு தான் அவன் ஊருக்கு போறான். என்ன பாலாஜி? உனக்கு ஜோதிக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? என்ன கொடுத்தா? கடை வித்துட்டேன். ஜோதி கிட்ட கடை வித்துட்டேன். கடையா? எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க பாலாஜி. அடிக்காத. அடிக்காத. என்னடா அது? எடுத்துக்க பாலாஜி. எனக்கேவா? ஐயோ வேணாம் வேணாம். அடிக்காத. அடிக்காத. அடிக்காத பாலாஜி. அடிக்காத. அடிக்காத. ஆசையில பண்ணிட்ட பாலாஜி. அடிக்காத. அடிக்காத. நான் தான் விஷ்ணுவை கொன்னேன். ஜோதியை கொல்ல சொன்னேன். கார்த்தி ஐயோ என்னாச்சு? ஐயோ கார்த்தி கொஞ்சம் கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தூக்குங்க. போடி. அவன் கத்தி கொடுத்தான். என்னை விட்டுடு. நான் தெரியாம செஞ்சுட்டேன் பாலாஜி. டேய் அன்னைக்கு நான் அவனை சாகடிச்சிருக்கணும். நான் கொல்லல. கார்த்தி எப்படி அந்த மாமா பையன் வெளியே கொண்டு வந்துருவான்னு தெரியும். ஆனா அம்மாஜிட்டு இருந்தா கார்த்தியை காப்பாற்றணும். உன்னை நான் இங்க பார்த்தேன். அடிச்சு கொன்னுவேன். அம்மாஜி ஜோதியோட பையன் வந்திருக்கான். என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் அந்த கார்த்தியோட அண்ணன். உன்னையும் தெரியும், உன் அப்பனையும் தெரியும். என்ன விஷயம் சொல்லு. அம்மாஜி நீங்கள் எங்களை சின்ன வயசுலேருந்து பார்க்குறீங்க. நாங்கள் உங்கள் விஷயம் எதுலேயுமே எட்டி பார்த்தது இல்லைங்க. ஏதோ ஓரமாக தனியாக வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போது நீங்கள் என் தம்பி மேலே ரொம்ப கோவமாக இருக்கீங்க. அவன் படிக்கிற பையன். நடந்த விஷயத்துக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அம்மாஜி. தம்பியா உன் கூட்டாளியும் தானே தூளை கொண்டு போனானுங்க. உன் அப்பன் தானே அனுப்பி வச்சா. அப்புறம் இல்லை, என் தம்பி ஒரு அப்பாவிங்க. எல்லாம் சேர்ந்து அவனை மாட்டி விட்டானுங்க. அவனுக்கு ஒன்றுமே தெரியாது அம்மாஜி. சரக்கு திருட வந்தவன் விஷ்ணு கொண்டுட்டு என் தம்பி அடிச்சு போட்டு போயிட்டான். உங்களுக்கு வேண்டியது உங்கள் சரக்கு, எனக்கு வேண்டிய என் தம்பி. உங்கள் சரக்கு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். எங்க இருக்கு? அதை நான் சொல்கிறேன். அதுக்கு பதிலாக என் தம்பி நீங்கள் எதுவும் செஞ்சிடக்கூடாது. மதனுங்கிறவன் உங்கள் சரக்கு வித்துட்டு பணத்தோட போயிட்டு இருக்கான். மதனா? அவன் யாரு? விஷ்ணுவோட கடையை பார்த்துட்டு இருந்தவன். சரக்குக்காக விஷ்ணுவை கொலை பண்ணான். நேரம் இல்லைங்க, உங்க பணம் போயிட்டு இருக்கு. எங்கடா போகுது? நேரம் ராசிபுரத்துக்கு போயிட்டு இருக்கும். அம்மாஜி
நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நீங்கள் தம்பியை கைக்கு வரட்டும், பார்க்கலாம். யோ வக்கீலு, சீக்கிரம் வந்துரு, லேட் பண்ணிடாத. பாவண்டி விஜி. ஆமாண்டி. எடுத்துடலாம்ல? யாரு? எப்படியும் எடுத்துடணும். என்ன வேணும்? சரி. அவர்கிட்ட பேசணும். ஓ ஆ ஆ உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். இரு கூப்பிட்றேன். சரி வா. எல்லாம் உள்ள போங்கடி, வாங்கடி உள்ள. உட்காரு. இல்ல முதல்ல உட்காரு சொல்றேன். அது கொஞ்சம் இரு. என்ன அந்த ரேவதி வந்திருக்கா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான நிமிஷம் வெயிட் பண்ணுமா. வெளியே போயிட்டு வந்துடுறேன். இங்க பக்கத்துல தான் போயிட்டு வந்துடுறேன். கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். பேசலாம் வேலை இருக்குல்ல. பேசலாம் இருமா நீ. எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ. நீ எல்லாம் பேசி வச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன். திரும்ப வர்றல 5 மணிக்கு வா, அப்போ பேசிக்கலாம். போ. என்ன பாலாஜி, அப்ப நீ சந்தேகப்பட்டல பாரு, உன் தம்பியை உன்கிட்ட பொறுப்பா படைச்சிட்டேன். இப்ப சந்தோஷமா? ஏய் கார்த்தி, சரக்கை இங்க தாண்டா வச்சிங்க நீங்க? எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. நான் மயக்கமா இருந்தேன்ல, அதான் தெரில. ஞாபகம் வந்தா சொல்றேன். அந்த இப்போ பதில் சொல்லணும். ஐயா கூட்டிட்டு வந்துட்டேன். இந்தப்பா
என்னடா தொலைவர? சரக்கு. என்னது சரக்கா? என்னடா சொல்ற? ஆமா, நான் இங்க தான் வச்சிருந்தேன். இங்கேயா? ஆமா, அந்த சரக்கு பின்னாடி தான் எல்லாரும் வராங்கன்னு எனக்கு அப்போ தெரிஞ்சது. ஆனா அது பத்திரமா இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைச்சிட்டேன். அதனால தான் அதை இங்க கொண்டு வந்து வச்சேன். இங்க வச்சிருந்தா எங்கடா போச்சு பின்ன? இந்த சட்டைக்குள்ள தான் வச்சேன். இப்போ இல்ல. ஆமா, ரேவதி எங்க? ரேவதி எங்க? தெரியலையேப்பா. தெரியல என்ன அர்த்தம்? எங்கேயோ காலையிலேயே கிளம்பி போயிட்டா, எதுவும் சொல்லலை. அண்ணே, 2 பேரையும் அம்மாச்சி வர சொன்னாங்க. எங்கடா காணல? இந்த பாரு 2 பேரும் வரத. எங்கேயோ புரியலையே, ஏதோ குழப்பமாவே இருக்கே. தூள் வாங்கினதும் சரி, பையன் கொண்டு போனதும் சரி, ஒருத்தன் செத்துட்டா அதுவும் சரி. எனக்கு உண்மையிலதான் சந்தேகமா ஐயோ அம்மாஜி. அடச்சே, எனக்கு தெரிஞ்சு சரக்கு எவனும் வாங்கவும் இல்ல விற்கவும் இல்ல. ஆனா பணம் மட்டும் வந்துருச்சு. சரக்கு எங்க போச்சு? இதுல மதன் எப்படி வந்தான்? அம்மாஜி காடை காலி பண்ண மாட்டான்னு சொல்லி போட்டுறான்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேன் அம்மாஜி. அனிஃபா கிட்ட பேசுனியா? என் பிள்ளைங்க சத்தியமா சொல்றேன் அம்மாஜி, உங்களுக்கு ஒரு நாள் கூட துரோகம் பண்ணணும்னு நினைச்சதில்ல அம்மாஜி. அப்ப அந்த பாய்க்கும் உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் கிட்ட வேலை பார்க்கறதுக்கு இங்கேயே இப்பவே விழுந்து செத்துறலாம் அம்மாஜி. அப்படியா? இங்கே வா, சரி பண்ணிடலாம். நீரிலும் வரும் காற்றிலும் வரும் ரத்தம் கொதிக்கையில் வெப்பம் மழை கையில் நடக்கலாம். வெப்பம் துரத்தினால் வாழ்க்கை நடுங்கினால் நெஞ்சம் கலங்கினால் நியாயம் புரிகையில் நெருப்பிலும் வரும் நீரிலும் வரும்
ஏ கார்த்தி, இங்க வந்து உட்காருறா பக்கத்துல. அம்மாஜி சீட்டு காலி. இனிமே அந்த இடத்துல நாம தான் எல்லாம். இப்போ நீங்க 2 பேரும் வந்துட்டீங்கல்ல, இனிமே நம்ம ராஜாங்கம் தான். எவனும் அசைக்க முடியாது. அம்மா கார்த்தி, எங்க தான்டா போச்சு இந்த சரக்கு? அம்மாஜிட்டையும் இல்லை, அவன்கிட்டையும் போய் சேரல. எங்கடா போச்சு? இங்க வச்சிருந்தா எங்கடா போச்சு? பின்ன இந்த சட்டைக்குள்ள தான் வச்சேன். ஆமா, ரேவதி எங்க? எங்கேயோ போகுது விடு. பாலாஜி, வந்திருக்கலாம்டா. நீங்கள் வந்திருந்தா என்னெல்லாம் பண்ணிருக்கலாம் தெரியுமா? ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்களாடா. பாலாஜி, சரக்கு பிஸ்னஸ் எவ்வளோ லாபம் வரும்? இப்போ வந்தியா நம்ம வழிக்கு? அதெல்லாம் ஒரு நாள் உட்காந்து பேசுவோம். வாதண்டா இனிமேல் இந்த கிளி வியாபாரம்லாம் இதுங்களெல்லாம் வச்சு மேய்ச்சிக்கிட்டு சரக்கு பிஸ்னஸ் மட்டும் பார்த்தோம்னா சரியான காது. என்னடா சரக்கு சரியில்லை, டூப்ளிகேட் சரக்கா? பாலாஜி, போறா. சுடுறா. சின்ன வயசுல எங்க அம்மாவுக்கு விஷம் கொடுக்கும்போது அது விஷம் தான் எனக்கு தெரியாதுடா. நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியாது. அவங்க எப்படி செத்தாங்களோ அதே மாதிரி ஒன்றை என் கையாலே சாகடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியாதுடா. ஆனால் இன்னைக்கு ரொம்ப தெளிவாக யோசிச்சா செஞ்சுருக்கேன். இது விஷ்ணுவுக்காக. ஏய், உள்ள போங்க. எல்லாம் போங்க உள்ள. கதை சாத்துங்க. அண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போங்க. போங்கண்ணா.
வரும்